எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டும் என்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம கொடுத்திருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அது என்ன என்பதை நாம் எடுத்து படிக்கிறோம். இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 2014 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு முறை நீங்க எடுத்து படிங்க அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல 2019 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை எடுத்து படிங்க. இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா 90% நாங்க செயல்படுத்திட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம், 2014-19 2 தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க. நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுட்டே வாங்க சைட்ல. 2014 செஞ்சிட்டோமா, செய்யலையா? நீங்கள் வாக்களித்ததற்கு, உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அதுதான் முதல் சாட்சி. 2014 நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன், முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். ஒன்னே ஒன்னு அதுல பாக்கி இருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட். அதற்கான மூவ்மெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார்.